ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சிரி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, சுக்கான் கீரையை வச்சு பருப்பு கடையல் தான் பண்ண போகிறோம். இந்த கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு நான் வீடியோ நடுவத்தில் சொல்கிறேன். வாங்க முதல்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் காஞ்ச மிளகாய் இல்லை பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 7 காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, 3 தக்காளி, 2 வெங்காயம், 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சு நாம் கீரையை சேர்த்துக்கலாம். இதுக்கு புளி தேவைப்படாதுங்க. இந்த கீரையே புளிப்பாக இருக்கும், அதனால் புளி நமக்கு கொஞ்சம் கூட தேவையில்லை. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு குக்கர் விசில் போட்டு 4 விசில் விட்டுக்கலாங்க. சூப்பராக பருப்பு கீரைலாம் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு கடையிற சட்டியில் போட்டு தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க தாளிச்சிக்கலாம். அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதில் தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெய், கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதங்கந்தோம் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 5-6 பல் பூண்டை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் கீரை குழம்பு நல்லா வாசமாக இருக்குங்க. இடித்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதங்கந்தோம் நாம் கடைஞ்சி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். இந்த கீரையை வாரத்துக்கு 2 டைமு நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கினா நம்ம வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்தால் ஆறுங்க, குடற்புண்ணை சரியாக்கும். இந்த கீரை உதவும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு வர அது வரைக்கும் டாட்டா பாய்ங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.